இவ்வளோ நேரம் ஆயுமா வராம இருக்கா? ஷோ ஒன்றுமே புரியலையே. இன்னொரு காலேஜ் டைம் முடிஞ்சிருக்கணுமே. இன்ன வரைக்குமா? ஒருவேளை ஸ்டடி கிளாஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லிடுவாளே. என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஃபோன் வேறு எங்கே போச்சுன்னு தெரியல. இவர் வேறு எங்கே போனாருன்னு தெரியலையே. ஏய், எங்கெங்க போனீங்க? நான் எங்க போவேன்? பெரிய சின்ன ஒரு வேலை இருந்துச்சு, இப்பதான் பாத்துட்டு உள்ள வரேன். நீ எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்க? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னாச்சு? அம்மா அகல்யாங்க? அகல்யாவை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் காலேஜ் முடிஞ்சிருக்கணும் அவளுக்கு. ஒருவேளை ஸ்டடி கிளாஸா இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. ஒரு ஃபோன் வரல, ஒன்னும் வரல. என்கிட்ட ஃபோன் காணா. முதல்ல அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அப்படியா? இன்னும் வரலையா? மணி 6 மணிக்கிட்ட ஆக போகுது, இன்னும் வரலங்கிற? அதைத்தானே நானும் சொல்றேன். ஒரு ஃபோன் பண்ணுங்க அவளுக்கு. The number you are trying to call is currently not reachable. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. இரு, இன்னொரு தடவை கால் பண்ணலாம். நாட் ரீச்சபிளா? பதறாதடி, இரு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. என்னாச்சு? தெரியல, திரும்ப திரும்ப நாட் ரீச்சபிள் தான் வருது. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை போன் டவர் இல்லாத இடத்துல வச்சிருப்பாளா? என்ன சொல்றீங்க? நாட் ரீச்சபிளா? எனக்கு பயமா இருக்குங்க. அது பொம்பளை பிள்ளை. நீங்க மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய், ஏதாவது டவர் இல்லாத இடத்துல வச்சிருப்பா. ஸ்டடி கிளாஸா தான் இருக்கும். அதெல்லாம் முடியாது. நீங்க வேணா அப்படி நினைச்சுக்கோங்க. ஒண்ணு மாப்பிளைக்கு கூப்பிடுங்க, நான் சஞ்சு கூப்பிடுங்க. உடனே யாருக்காவது கூப்பிடுங்க. எனக்கு இப்ப அகல்யா வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு தான் தெரியும். முதல்ல ஃபோன் பண்ணுங்க. சபா, சரி இரு, கால் பண்றேன். கேசவ குட்டி, அம்மா இப்ப ரைம் சொல்லி தருவேன். அதே மாதிரி ரைம் சொல்லணும், ஓகேவா? சொல்ல மாட்டியா? இங்க பாரு குட்டிமோ, அம்மா சொல்றத நல்லா கேட்கணும். நீ ஸ்கூல் போனீனா நீ ரைம் கேட்பாங்க. அப்ப நீ அழகா சொல்லணும்ல. அப்ப அம்மா சொல்லி தர மாதிரி சொல்லுங்க. இப்பவே கத்துக்கோங்க. அம்மா அடிக்கல மாட்டேன், மெதுவா தான் சொல்லி தருவேன். அம்மா பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சதுனாலதான் அவன் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். கவின், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இது எனக்கும் என் பிள்ளைக்கு உள்ள பிரச்சனை. என்ன? சோ உங்களோட ஒர்க் என்னமோ அதை மட்டும் நீங்க பார்க்கலாம். பாய் திமிரா பேசாம அவனுக்கு என்ன பண்ண முடியுமா அதை பாரு. அப்படியே ஏதாவது சொல்லிட்டா போதுமே, அப்படியே ஓவரா பண்றது. பொண்ணை விடவா? கேப்பா, அவங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இங்க பாரு குட்டிமோ, அம்மா சொல்றது கேளு. அம்மா அழகா ரைம் சொல்லி தருவேனாமா. அதே மாதிரி என் பட்டுமோ சொல்லுவீங்களா? யாரோட போனு? என்னோடதுதான். உங்க அப்பா தான் கூப்பிட்டுருக்காரு. அப்பாவா? இன்னி இடத்துலயா? மாமா சொல்லுங்க. மாமா மாப்பிள்ள, நான் மாமா பேசுறேன். சொல்றது திருப்பி சொல்லணும். இல்லனா அம்மா உங்க கூட பேச மாட்டேன். சஞ்சு, போன் பேசிட்டு இருக்கேன்ல, அமைதியா இரு. சாரி. என்ன சொல்றீங்கப்பா? மாமா என்னாச்சு மாமா? ஏன் என்ன இந்நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? என்ன மாமா? மாப்பிள்ள, அகல்யா என்ன வீட்டுக்கு வரல. நாங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னே தெரியல மாப்பிள்ள. இனியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். ஒருவேளை ஸ்டடி கிளாஸ்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. நாங்க மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மாப்பிள்ள. என்னன்னே தெரியல. என்னத்த சொல்றீங்க? அகல்யா என்ன வீட்டுக்கு வரலையா? என்னங்க? இரு வரேன். அத்தை, எனக்கு புரியலத்த. என்ன வீட்டுக்கு வரல? என்ன போன் ரீச்சபிள்? எனக்கு ஒண்ணுமே புரியலத்த. இல்ல மாப்பிள்ள, காலேஜ் முடிஞ்சு இப்ப அவ வீட்டுக்கு வர டைம் தான். அவ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா இன்னும் அவ வரல. சரி, ஸ்டடி கிளாஸ் அப்ப வருவா, இப்ப வருவா, இல்ல ஃபோன் கால் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல மாப்பிள்ள. ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அத்தை, என்ன சொல்றீங்க? ஸ்டடி கிளாஸ் முடிஞ்சு நேரம். சஞ்சு, ஸ்னேகா வந்திருக்காளன்னு பாரு. கூப்பிடு வந்தா. ஸ்னேகா அப்படி வந்துட்டாங்க. அவ வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன சொல்றாங்க? ஸ்பீக்கர் போடுங்க. அத்தை ஒரு நிமிஷம். சஞ்சு பேசுறலாம். அம்மா என்ன சொல்ற? இன்னும் அகல்யா வீட்டுக்கு வரலையா? இல்லடி சஞ்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. அவ ஃபோன் பண்ணி சொல்லுவா, உனக்கு தெரியும்ல. ஆனா இப்ப ஃபோன் கூட பண்ணலடி. எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு. உன் அப்பா நிறைய தடவை கால் பண்ணி பார்த்துட்டாரு. ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லைன்னா நாத்தனா வீட்டுக்கு வந்துட்டாளா? அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஸ்டடி கிளாஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு ஏதாவது கேளு. மா, ஸ்டடி கிளாஸ் வைக்கிறாங்க இவ தாமா பாப்பா. இவ வைக்கல. இவ வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. மா, எனக்கு பயமா இருக்குமா. மா, என்னமா சொல்ற? சரி, நான் ஸ்னேகாட்ட கேக்குறேன். ஸ்னேகா! என்ன சென்னி? ஆமா, காலேஜ் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் நீ இன்னைக்கு 3 o'clock எல்லாத்தையுமே விட்டாச்சே. நான் வீட்டுக்கு வந்து 1/2 hour ஆயிடுச்சுல. மணி இப்ப 6 o'clock ஆனி. இல்ல யாராவது ஸ்டடி கிளாஸ் வச்சிருந்தாங்களா காலேஜ்ல? வச்சிருந்த அகல்யா ஃபோன் பண்ணி சொல்லுவா. இன்னும் அகல்யா வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணி, நீங்க எனக்கு அகல்யான்னு சொல்ல வந்தா ஞாபகம் வருது. நான் அகல்யா கிட்ட சொல்லி லைப்ரரி எனக்கு ஒரு புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவ திரும்ப அந்த புக்கை எடுத்து கொண்டு வந்து கிட்ட கொடுக்கவே இல்ல. நீ திரும்ப வரும்போது அவளை நான் பார்க்கவே இல்ல. ஸ்னேகா, நல்லா தெரியுமா? அகல்யாவை காணான்னு சொல்றாங்க. என்ன வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. அண்ணா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அவகிட்ட புக் எடுத்துட்டு வர சொல்லி ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணேன். சரி, இத கிளாஸ் இருக்கும், அப்புறமா வந்து நம்மளும் பார்த்து வாங்கிக்கலாம் நினைச்சு நானும் மறந்துட்டேன். சரி, வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உடனே ஏறி வந்துட்டேனா. அதுக்கப்புறம் அவளை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. பஸ்ல கூட அவளை பத்தி நான் யோசிக்கல. இப்போ நீ சொல்லவும் தான். ஆனா இல்ல, யாரும் ஸ்டடி கிளாஸ் வைக்கலனா. எனக்கு ஒண்ணுமே புரியலனா. நீ இரு, நான் ஜீவா சார் கூட ஃபோன் பண்ணி வரேன். அப்ப என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு தெரியலையே. மா, நீ போன் வை, நாங்க கூப்பிடுறோம். நீ வை. ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. இன்னும் இப்படி கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
சும்மா எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆக்கிட்டே இரு. நீ டென்ஷன் ஆகுறது இல்லாம எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கி விடு. ஸ்னேகா, உங்க காலேஜ்ல இன்னைக்கு யார் யாரெல்லாம் அகல்யா கிளாஸுக்கு போனா என்ன ஏதுங்கிறத எல்லாத்தையும் பாரு. அகல்யாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு. அகல்யா ஃப்ரெண்டு நம்பர் இருக்கா? இருந்தா கொஞ்சம் எனக்கு கொடு. அவளே கூட ஒரு பொண்ணு ரெட்டச்சடை போட்டு இருக்கும், அந்த பொண்ணு நம்பர் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நம்ம தேடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணலாம். அண்ணி, நீங்க பிரீத்தி அக்காக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்க வந்து நீ கிளாஸுக்கு போனாங்க. சரி, நான் கால் பண்ணி கேட்கறேன். நீ ஃப்ரெண்டு நம்பர்லாம் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணு. சரிங்க நீ, என் ஃபோன் சார்ஜர் போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஓகே. கவின், பயமா இருக்கு கவின். ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஏய், லூசு மாதிரி அழுதுட்டு இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ வந்து பிரீத்தி கால் பண்ணி கேளு. நான் ராஜேஷ் அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன். நாங்க இப்ப போய் தேடுறோம். ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. அகலே தைரியமான பொண்ணு, ஒன்று மாதிரி கோலம் ஒன்றும் கிடையாது. என்ன எல்லாருமே தைரியமானவங்க தான். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல பொண்ணுங்கனால தைரியமா இருக்க முடியாது. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன்டா அழுகுற? நீ அழுதா அவனும் அழுகதான் செய்வான். பாப்பா, அம்மா அழுதா புள்ள அழுகாதக்கும். நீ முதல்ல அழுகாம பிரீத்திக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, அம்மா அழல. அழாத அம்மா அழ மாட்டேன். அழுக கூடாது. அப்பா, பார்த்தி, என்ன நடக்குது? என்ன, நான் என்ன லைப்ரரி விட்டு போகவே இல்லையா? இங்கதான் இருக்கனா? என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு என்னாச்சு? இவன் எப்படி தூங்குறான்? பார்த்தி, ஏய் பார்த்தி. தூக்கமா வருதுக்கா. நைட்டெல்லாம் வேலை பார்க்குறேன்ல, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். தூக்கமா வருது. என்னால முடியலக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை பார்த்துட்டு வந்து தூக்கமே இல்லாம படிக்கிறது. எனக்கு எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுக்கா. ஆனா நீயும் பாவம் தானே, உன்னால நடக்க முடியாதுல்ல. நீ ரொம்ப கஷ்டப்படுற. நடக்க முடியாம கஷ்டப்படும் போது நான் தானே உனக்கு உதவியா இருக்கணும். அதனால நான் கஷ்டப்படல. ஆனா இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேங்க்கா. சீ, தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கானே பாவம். தூங்காமலடா வேலை பார்க்குற. பார்த்தி, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா பார்த்தி. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். ஆனா உன் கூட பழகுற இந்த பழக்கத்தை அந்த மதன் நாய் தப்பா எடுத்துக்கிட்டு எப்படிதான் பேசுறான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எப்ப இந்த லைப்ரரிக்கு வந்தது ஞாபகம் இருக்கு. ஆனா நான் வெளியவே போகாம என்ன நடந்துச்சு? அப்போ லைப்ரரி பூட்டிட்டாங்களா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் போன் எங்க? ஐயோ, போன் கிளாஸ் ரூம்ல இருக்கு. ஆனா ஐயோ, ஒண்ணுமே புரியல. எங்கக்கா போற? இரு, நான் தூங்குறேன்ல. பார்த்தி, எந்த நிறதி மூச்சு முடிந்து கண்கள் மூடும் தருணமே, உனது உருவம் காட்டுமே உன்னோட நினைவு நான். காற்றில் மிதக்கும் இசை போல் உந்தன் காதில் நுழைந்து கொள்வேன். காட்டில் கிடக்கும் இலை போல் என் கூந்தல் கலைத்து செல்வாய். இந்த பூமி போதுமா, இன்னும் வேறு வேண்டுமா? நீ பார்த்த பார்வைகள் அது கால வெளியில் காற்று போல கலக்குமே, மிதக்குமே. எத்தனை நாள் அந்த பழக்கம் இருக்கு? சொல்லு. இந்த என்னைக்காவது ஒரு நாள் தாண்டி அதுக்கு இப்படி இல்லாம அடிப்ப. என்ன பிரீத்தி, ஒரே ஒரு நாள் கூட ஒரு ஆம்பளை இந்த பழக்கம் கூட இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறவன் தான் இந்த அளவுக்கு மட்டையை வந்து படுப்பானா? எங்க விழுந்து கிடந்து தெரியுமா? தார் ரோட்ல. நான் வந்து எங்கடா என் புருஷனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடி வந்தா தார் ரோட்ல எனக்கு என்ன விழுந்து கிடக்குறேன். உன்னை எல்லாம் அடிக்காதடி, தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது. நான் என் மனக்கவலையை மறைக்க தாண்டி குடிச்சிட்டு வந்தேன். உனக்கு மனக்கவலை வேற இருக்கா? சரி, அது எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லு.
மனக்கவலைய பத்தி உனக்கு தெரியாதா? என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிட்டாலே மனக்கவலை தன்னால வருது. நான் மட்டும் இல்லடி, நானு அப்புறம் கார்த்தியும் தாண்டி குடிச்சோம். சரி, கார்த்தியனை கிணத்துல விழுந்து சாக சொல்றாங்க, போய் விழுந்து செத்துருவியா? உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ குடிச்சிட்டு நடு ரோட்ல. சரி, கார்த்தியன் தானே குடிச்சாங்க, அவங்க டீசெண்டா வீட்ல போய் அவங்க பொண்டாட்டி கூட இல்லையா? உனக்கு மட்டும் என்ன? அப்படியே நடு ரோட்ல விழுந்துட்டு நான் குடிச்சிட்டேன்னு கெத்து காமிக்கிறதுக்காக வெளியே போய் விழுந்து கிடப்பியா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலன்னு சொன்ன மாதிரி. ஏ பிரீத்தி, அப்படிலாம் இல்ல பிரீத்தி. ஒரு நாள் குடிச்சாலும் திருப்தியா குடிக்கணும்டி. ஓ, ஒரு நாள் குடிச்சாலும் திருப்தியா குடிக்கணும். அதுக்கு நடு ரோட்ல ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்ற அளவுக்கு நீங்க குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடப்பீங்க. உங்களை ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு சோறு ஊட்டி விடுறேன். டேய் மவனே, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கதான் இப்ப நான் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிணச்சி பார்த்தா கிணச்சிருக்கியா இருக்கா? அவளை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுல ஒரு திருத்தண்டி பொண்டாட்டி கேனச்சிருக்கி இல்ல, கேனக்கிருக்கு சிறுக்கி. உனக்கு போன் வருதுடி, போ போ, அத முதல்ல பாரு. ஹலோ, சொல்லு சஞ்சு. என்னடி இன்னொருத்தர் கால் பண்ணிருக்க? என்ன? பிரீத்தி, அகல்யாவை காணோண்டி. அவ என்ன காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கே வரலன்னு அம்மா சொல்றாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நீ அவளை பாத்தியா, பேசுனியா? என்னடா அகல்யா வீட்டுக்கு வரலையா? என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் அவளை காலையில பார்த்தேன், அவ்வளவுதான். கிளாஸ்ல இருந்தா. அப்புறம் நான் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்னேகா, அந்த பொண்ணு ஸ்னேகா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடி சொல்ற? இரு, நான் வேணா யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் கால் பண்றேன். போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு அவளை நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றா. இன்னும் அவ கூட இருக்கிற அந்த பொண்ணு பேர் சரியா தெரியல. அவகிட்ட மட்டும் தான் கேட்கல. அவ நம்பர் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தெரிஞ்சா சொல்லு பிரீத்தி. கலைக்கு கால் பண்ண, கால் எடுக்கல. அவ எப்படி எடுப்பா? நான் இங்க என்ன கொடுமை அனுபவிச்சிட்டு இருக்கனோ அவளும் அங்க அதை அனுபவிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதா என் கட்டிட்டு வந்தே தருதல. இதுவும் கார்த்தியனை சேர்த்து குடிச்சிருக்காங்க. கேட்டா அந்த அண்ணன் கொஞ்சமா குடிச்சாங்களா, இவ குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடந்தான். இப்பதான் தூக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. என்ன வாசனை. சொல்லு சஞ்சு. சஞ்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? நான் இப்போவே கலைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாட்டையும் விசாரிக்க சொல்கிறேன். ஒன்றும் ஆயிருக்காது. எப்படி அவள் காலேஜில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட அதை சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஆனால் இது எப்படி போய் எங்கே முடியும்னு எனக்கு தெரியல. உன் தங்கச்சி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கா. ஆனால் அதை அவள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த மதனுங்கிற பையன் ஒரு மாதிரி ரொம்ப, எப்படி சொல்கிறது, அவகிட்ட பேசுகிறதே வந்து அவனுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது காலேஜில் தான் நடந்திருக்கணும். நாளைக்கு போய் நம்ம விசாரிச்சோம்னா நல்லாயிருக்கும். நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத, சரியா? என் புருஷனை இப்போதைக்கு அனுப்பி வைக்க முடியாது. ஏன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால கவினா நான் பக்கத்தில் இருக்காங்களா, ஃபோன் கொடு. என்ன தைரியம் இருந்தா தாலி கட்டின புருஷனவே தள்ளி விடுவேன். இருடி வரேன். சொல்லுமா, நானும் பக்கத்துல தான் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த வேலையெல்லாம் வேற செய்யறானுங்களா? கார்த்தி நல்லவன் நினைச்சேன், அவனும் சேர்ந்துக்கிட்டானா? ராஜேஷ் கூட சேர்ந்து எல்லாம் கெட்டவனா தான் மாறுவானுங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தருதலை அனுப்பி வை. நாங்க எல்லாம் தேர்னாதான் சரியா வரும். ஏன்னா இவன் ரொம்ப பயப்படுறான். அதுக்கு மேல அத்தை அங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதனால அவனையும் கூட அனுப்பி வை, பாத்துக்கிறேன். அண்ணா, அனுப்பி வைக்கிறதுக்காக இல்லைண்ணா, இவன் ஃபர்ஸ்ட் அவனாவே இல்லைண்ணா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. சரி, நீங்க பாத்துக்கிறீங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். இருங்க, நான் கடைக்கு ஒரு கால் பண்ணி இவனை அனுப்பி வச்சிடறேண்ணா. ஆனா அண்ணா, நீங்க வரும்போது கார் எடுத்துட்டு வாங்கண்ணா. இவனை பைக்கெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது. நான் இவ்வளோ தூரம் வேணான்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க, அதனால நீங்க வாங்க. நான் கார்ல தாம்மா வரேன். சரி, ஓகே. நான் சஞ்சு கூட்டிட்டு வரல. நீங்களாம் இங்க வாங்க, சஞ்சு கூட இருங்க. நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? சரிங்கண்ணா, வைக்கிறேன்.
என்னவா ரொம்ப நேரம் என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. பார்க்க கூட கூடாதா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே. பிரவீன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். அதுக்கு என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்வியா? ம். உனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு இருந்தும் இல்லாமல் மாதிரி தான் 2 பேரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் நீ உன் அப்பா அம்மாவை என்னைக்காவது மிஸ் பண்ணியிருக்கியா? எனக்கு நீ எல்லா உருவமா இருக்கும்போது நான் எதுக்கு என் அப்பா அம்மாவை தேடணும்? என்ன பேச்சவே காணோம்? இல்லை, நான் தான் ஒரு சில டைமில் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா உன் விருப்பம் இல்லாமல் நான் டாக்டர் படிச்சுட்டேன். நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒர்க் போகக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற பார்த்தியா? அந்த மாதிரி புருஷெல்லாம் யார் கிட்ட கிடப்பா? இப்போ எதுக்கு இந்த டைலாக் நான் தெரிஞ்சுக்கலாமா? டேய் லூசு, டைலாக்குக்காக சொல்லலை. அதாவது ஒரு சிலர்லாம் எப்படி தெரியுமா, கல்யாணம் ஆயிட்டா தன் புருஷன் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க. உனக்கு நான் செய்யறது பிடிக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணுற பார்த்தியா? இது எல்லாராலையும் முடியாது. அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. அப்புறம் ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது. வீட்டிலலாம் குக் பண்ணி சாப்பிட வேணாம், எனக்கு ஹோட்டலில் ஃபுட்டு வேணும். இதை டைரெக்டாக என்கிட்ட கேட்டிருந்தாலே நேராக கொண்டு போய் ஹோட்டலில் வண்டி ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இதுக்கு இவ்வளோ பெரிய டைலாக் பேசி இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுத்து இவ்வளோ சீன் போடணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஏன் அப்படிலாம் இல்லையே, மூஞ்சி பாரு போடா. நிறுத்துடி, உன்னை பற்றியும் தெரியும் உன் கேரக்டர் பற்றியும் தெரியும். என்ன ஆளப்பாரு. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். கையில் எடுத்து இன்னும் பின்னும் தொடர்ச்சி காம்பு கிள்ளித்தாரே வாரியா. கற்பூரம் எதுக்கு காமிக்கத்தானே, கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே, சடலம் முடிஞ்சா பலவிதானே. ஆமா, லாஸ்ட் லைன் முற்றிலும் உண்மடி பொண்டாட்டி. உனக்கு தெரியாது? ஏன் வெள்ளாவரியா எடுத்து காட்டணுமா? அது உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னது உண்மையா பொய்யான்னு நான் கொஞ்ச நேரத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகோ, அப்படியா? சரி, ஐ எம் ரெடி. நான் அந்த ரெடியை சொல்லலை, இதோ கையில் இருக்கு பத்தியா, இந்த ரெடியை சொன்னேன். எப்படி? ஏண்டா எரும மாடு, நான் வேலைக்கு போவேனாமா, இவன் வீட்டில இருந்து உடனே நல்லவன் வேற, உனக்கு பேச்சு வேற, எந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு பெரிய ஃபீலா விட வேண்டியது. இதுல உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு இதுல சாரி எங்களை கண்ட்ரோல் பண்றீங்களோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். உன்னதான் நினைக்கிறேன், வேற என்ன நினைக்கணும்? நீ மட்டும் தாண்டி பொண்டாட்டி என் மனசுல இருப்ப. வேணா என் ஹார்ட்டை திறந்து பாரு. டயலாக் சொல்லுவாங்களே, தோ வந்துட்டான் பாரு, கொடுத்தா என் ஹார்ட்டை தூக்கின்னு போக, அந்த மாதிரி நீ. ஓ, ஹார்ட்டை கொடுத்தா தூக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா? சரி, அப்புறம் அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்ன, அந்த கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தலை பாட்டுல வர மாதிரி சரணம் முடிஞ்ச பல்லவி தானதான். சரி, நம்ம பல்லவி பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குத்து டான்ஸ் பார்க்கலாமா? ஓ, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குத்து டான்ஸ் போடலான்னு. ஓ, ஓகே, நல்லாதான் இருக்கும். ஆடலாமா? ஆடலாம். Once more. உங்களுக்கு once more கேக்குதா? சரி, கொடுத்துருவோம்.
வலிக்குதா? வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்ன சீன்றதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு. உனக்கு பிடிக்காதுன்னா நான் அதை பண்ணாம இருக்க முடியுமா? நான் இப்படி தாண்டி டேய், சாரி கலை, நான் வேணும்னு பண்ணல. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுடி, அதனாலதான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். நான் இன்னைக்கு அது வேணும்னு பண்ண நீ பார்த்துருக்கியா? கலை கலை, எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிற கலை, அது உனக்கு தெரியுமா? அது உங்ககிட்ட சொல்ல முடியாம கஷ்டப்படுறடி, அதான் குடிச்சேன். என்னது விஷயத்த மறைக்கிறியா? கார்த்தி, என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். என்ன என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான்? என்னவா இருக்கும்? சொல்ல வரான் ஆனால் மறைக்கிறான். குடிச்சா ஆம்பளைங்க உண்மையை சொல்லுவாங்கல்ல, அதனால தான் இதையும் சொல்லணும்னு நினைக்கிறான். என்னவா இருக்கும்? நாளைக்கு காலையில் கேட்போம். மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லி ராணி கண்ணுறங்கு. இதுதான் நீங்க காலேஜ் நடத்துற லட்சணமா மிஸ்டர் பிரின்சிபல் ஹரிஹரன்? ஷட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா உங்க பாட்டுல பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? எனக்கே ஒன்னும் புரியல. நேற்று லைப்ரரிக்குள்ள இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. எப்படி போனாங்க, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. ஆனா காலையில மதன் தான் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணான். இந்த மாதிரி லைப்ரரிக்குள்ள 2 பேர் இருக்காங்க சார், நைட்ல என்ன நடந்துச்சுனே தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் இதை நான் விசாரிக்க விரும்பல. என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்க சொல்றதெல்லாம் இருக்கு. மாமா, நான் அப்படிலாம் பண்ணல மாமா. தப்பு தப்பா பேசுறாங்க. நான் லைப்ரரிக்கு புக் எடுக்க தான் போனேன். உள்ள பார்ட்டி இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா யாரோ மண்டையில பலமா அடிச்சாங்க. அடிச்ச உடனேயும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் நைட்டு தான் தெரியும் லைப்ரரி பூட்டி இருக்குன்னு. ஆனா உள்ள எதுவுமே நடக்கல மாமா. தப்பு தப்பா அசிங்கமா பேசுறாங்க. தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு அழுகுற? தப்பு பண்ணா மட்டும்தான் அழுகணும், புரியுதா? தப்பு பண்ணாம ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா அப்ப நீ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம், புரியுதா? இல்ல மாமா, பிரின்சிபல் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. வேணும்டி, நேற்று இவன் தானே லைப்ரரிக்குள்ள போனா. நம்ம நேற்று வாத்தியும் ஸ்னேகா மேம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இவன் லைப்ரரிக்குள்ள போனதை நம்ம பார்த்தோமே. சார், படிச்சிருக்கீங்கல்ல, கொஞ்சமாவது நாலேஜோட பேசுங்க. என்ன டீசெண்டா பேசி பழகுங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் லைப்ரரிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இருந்திருக்காங்க அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியல. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், லைப்ரரி யாரு பூட்டினாங்கன்னே தெரியல. முதல்ல லைப்ரரி யாரு பூட்டினாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள என்ன பண்ணாங்கங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், சரியா? முதல்ல அதை கண்டுபிடிங்க. ஒரு பிரின்சிபலா இருந்தா அதை முதல்ல யோசிங்க. என்ன நீங்க எல்லாம் இவ்வளவு சில்லித்தனமா இருக்கீங்க? உள்ள 2 பேர் நைட் ஃபுல்லா இருந்திருக்காங்க, உள்ள என்ன நடந்துருக்கு உங்களுக்கு படம் போட்டு காட்டணுமா என்ன? வாய மூடு. என்ன யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? என்னங்கிறேன். ஏன் எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க? அவளு இந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு தானே. என்னமோ அவ பெரிய இவராட்ட பேசுறீங்க. நீங்க அவங்களுக்கு மாமாவா சொந்தக்காரங்களா இருந்திருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. காலேஜ் லைப்ரரி இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க, அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல. இதை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேமா? டே மதனு, நேற்று நீ தான் லைப்ரரி பக்கம் போன. ஏய், நான் எங்க போனேன்? அவ்வளவுதான் பாத்துக்கோ. டேய் மச்சான், அவன் பேசும்போது அவன் கண்ணை பாரு. எனக்கு என்னமோ அவன் மேல தான்டா சந்தேகமா இருக்கு. பிரீத்தி, காலேஜ்ல கேமரா இருக்கா? முக்கியமா இந்த லைப்ரரி சீக்வன்ஸுக்கு கேமரா இருக்கா? இருக்குடா, ஆனா கரஸ்பாண்டட பர்மிஷன் வாங்கணும். கரஸ்பாண்டட் பர்மிஷன் கொடுக்கலனா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா காலேஜ் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கேமரா இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். மத்தது நீ ஒன்னும் பேச தேவையில்ல, நீ அமைதியா இரு. ஏன் ஹரிகரன், நீ கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல் தானே? இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க எங்க போறாங்க, திரும்ப காலேஜ் முடிஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு போறாங்களா? சரி, அதை கூட நீ பார்க்க வேணாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க காலேஜுக்குள்ள இருக்காங்களா, இது எதையுமே நோட் பண்ண மாட்டீங்களா? உங்க வேலை முடிஞ்சுன்னா காலேஜை இழுத்து மூடிட்டு போயிருவீங்க. உள்ள என்ன நடந்தாலும், ஏன் ஒரு கொலை நடந்தா கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க போலயே. இனஃப் மாமா, அது என்னோட டியூட்டி கிடையாது மாமா. காலேஜை நிர்வாகம் பண்றது மட்டும்தான் என்னோட டியூட்டி. மத்தபடி பசங்க எப்படி போறாங்களோ என்ன பண்றாங்களோ அது அவங்களோட வயசு, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை எப்படி நான் பாத்துக்க முடியும்? அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னது? பசங்களை திருத்துறதுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்காக நாங்க இதைத்தான்
தான் செய்வோம், நீங்க அதை தான் பண்ணணும் அப்படின்னு யாரும் யாருக்கு ரூல்ஸ் போடலையே. நம்ம காலேஜ், நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அந்த மனசு தான் இங்க சிலருக்கு இல்லவே இல்லையே. இனாஃப். யாரும் எனக்கு இங்க ரூல்ஸ் போடக்கூடாது. நான் பிரின்சிபல், நான் ரூல்ஸ் போட்டாதான் மத்தவங்க அதை கேட்கணும். ஓகே? அதான் இன்னும் வாயை திறக்கவே இல்லைன்னு நினைச்சேன். ஓகே, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்காம இருந்தாதான் தப்பு. எதிர்பார்த்தேன், நடந்துருச்சு. ஓகே, ரொம்ப ஹாப்பி. ரூல்ஸ் படி பார்த்தா இப்ப காலேஜுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்ததுக்கு நாங்க கேஸ் கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது கவர்மெண்ட் காலேஜ். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுனாலையும் எங்க வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கறதுனாலையும் மட்டும்தான் நாங்க இவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க. அதனால நாங்க ரொம்ப யோசிக்கணும். இப்போ நீங்களா ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல நாங்களா யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும்? வெயிட் பண்ணுங்க சார். சும்மா உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைன்னு இல்ல, இங்க ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாரோட வாழ்க்கை அப்படி போயிருமா? நீங்க கேஸ் கொடுங்க, எனக்கு எதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கும் தைரியம் இருக்கு. என்ன இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேமராவை செக் பண்ணி தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். எடுத்த போது இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு ஒரு தப்பா சொல்லிட முடியாது. என்ன பொறுமையா இருந்தா யோசிக்க முடியும். கேமராவா? ஐயோ, டேய் சொல்லுடா. நேத்து லைப்ரரிக்கு ஆப்போசிட்ல கேமரா ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? ஐயோ, அதை நான் ராக்கி கிட்ட எல்லாம் சொன்னேன். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சொல்லுடா. மச்சான் ஆஃப் பண்ணிட்டேன்டா. இருவாரு. ராக்கி என்னடா? மூதேவி, மெதுவா தானே பேசுறேன், மெதுவா பேசுதல. நேத்து உன்னைய லைப்ரரிக்கு பின்னாடி ஆப்போசிட் கேமரா ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? அப்படியா? ஆஃப் பண்ணவா சொன்னேன்? அட மூதேவி, ஆஃப் பண்ணலையா? நான் ஆஃப் பண்ணலாம் தாண்டா போனேன். நம்ம வாத்தி ஸ்ரீகா மேம் பின்னாடி போனாரா, என்னால ஆத்திர தாங்க முடியல, அதனால ஓடிட்டேன்டா. அட மூதேவி, போச்சு, இன்னைக்கு மதன் சிக்கனா. இல்லனாலும் அவன் தானே லைப்ரரி பூட்டிட்டு வந்தான். அதான உண்மை. மூதேவி, மூடிட்டு மெதுவா பேசுடா. சரி, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லலையே? நான் யாருக்கிட்டையும் சொல்லல. அகலியோட ஃப்ரெண்ட் அந்த ரெட்ட குடும்பி போட்டிருக்கும்ல, அந்த பிள்ளையை தவிர. ரைட்டு, இன்னைக்கு மதனுக்கு சங்குதான். உமனா மூஞ்சி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கீங்க ரெண்டு பேர் லைப்ரரிக்குள்ள. உள்ள நடந்தத படம் போட்டு வேற நாங்க காட்டணுமா என்னமோ தெரியல. கேமரா வேற ஆஃப் ஆயிருந்திருக்குமோ என்னமோ. ஏன் நீங்க கூட ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம், உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. அகல்யா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நீ என்ன தப்பா பண்ண? இங்க பாருமா அகல்யா, நீ அழுகிறதுனால மட்டும் இப்ப எதுவும் மாறிட போறது கிடையாது. என்ன, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு அடுத்து என்னன்னு வழியை பார்க்கணும். புரியுதா? இப்போ உன் மேல ஒரு கரை விழுந்திருக்கு, அந்த கரையை எப்படி துடைக்கணும்னு தான் பார்க்கணும். புரியுதா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. எப்படி இந்த கரையை தொடச்சிருக்கணும்னு நாங்க அண்ணனுங்களா இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இல்லண்ணா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அண்ணா, என்ன கூட விடுங்கண்ணா. இவன் ரொம்ப பாவம்ண்ணா. இவனுக்குலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டுல படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அவன் ஃபேமிலி கூட நான் பார்த்தது இல்ல. அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான். ஆனா எந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்துற அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன்லாம் கிடையாதுண்ணா. ஏன்னா இந்த அளவுக்குலாம் பிரச்சனை வரணும்னா நான் இவன் கூட பேசி இருந்திருக்கவே மாட்டேன். என்னால இவனுக்கு அசிங்கம், என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அசிங்கம். இப்படி போடு, இதைத்தான் நீ எதிர்பார்த்தேன். இதைத்தான் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். ஓகே ஹரிகரன், நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு ஒரு பர்மிஷன் வேணும். இந்த காலேஜோட ஹோல் கேமரா, ஐ மீன் லைப்ரரிக்குள்ள இருக்கிற கேமராவும் எனக்கு வேணும். எல்லா கேமராவுமே எனக்கு வேணும். எல்லா ஃபுட்டேஜையும் நான் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க காலேஜை நடத்துங்க, நடத்தாம இருங்க. அதுக்கு எனக்கு தேவை கிடையாது. ஆனா 2 நாளைக்கு காலேஜை மூடுங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தேவை இப்ப அந்த ஃபுட்டேஜ். அது வரைக்கும் காலேஜ் நடக்காது. நீங்க எங்க வேணாலும் போங்க, எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போங்க. ஐ டோன்ட் கேர். அப்படி போடு, காலேஜ் நடக்காதா? மதனுக்கு ஜோடி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன் பிரீத்தி அக்கா பேசாம நம்ம ராக்கி கிட்ட விசாரிச்சோம்னா உண்மை வெளியே வரும். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ மதன் மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. இப்போ ப்ராப்ளம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா நம்ம ராக்கி கூப்பிட்டு விசாரிச்சா மட்டும்தான் முடியும். அதனால ராக்கி கூப்பிட்டு விசாரிச்சிடலாம். அதுதான் சரி வரும். சரி, ஓகே. ராக்கி, ஸ்நேகமம் கூப்பிட்டுச்சு. ஐயோ சிரிக்குதே. அப்போ ஒருவேளை வாத்திய பிரேக்கப் பண்ணிருச்சா? சரி, நம்மளும் ஒரு சிரிப்பா பாடுவா. நம்மளுக்கு ஒரு பாட்டு பாட்டா நல்லா இருக்குமே. அழகிய